வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் கடுகு ஊற்றி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நல்லா நறுக்கி அதில் போட்டுருங்க. நம்ம அதுக்கு முன்னாடியேவும் அரிசியும் பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு சமமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதுக்கு தக்கன அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினோடனே நம்ம சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிலாம் போடுவோமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண காய்கறியெல்லாம் போட்டுவோம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10 இது நறுக்கி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நீங்களாம் உங்களுக்கு என்ன காய்கறி சௌகரியமோ அதை போட்டுக்கோங்க. இதுக்கு நமக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், இல்லைன்னா வெறும் சாப்பாடாக கூட சாப்பிடலாம். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இப்போ மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. அந்த காயை நல்லா அதுலேயே பொடியிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச ரைஸு பருப்பு எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு கிண்டி விட்டு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணும் உப்பு வேணும்னு பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லிச்செடியும் போட்டுக்கோங்க. போதுமான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் 3 விசில் எடுத்து வச்சுட்டா போதும். அரிசி பருப்பு சாதம் நல்லா குழைவாக நல்லா ருசியாக கிடச்சிடும் நமக்கு. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. குக்கரை போட்டு விசில் போட்டுருங்க. இப்போ 3 விசில் அடித்த உடனே இந்த டேஸ்ட்டாக வெளியே போனப்போ திறந்து பாருங்கள். இப்போ அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணி அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா செம்மையாக மணமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக நல்லா எல்லா பருப்பு காய் எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.